இந்த கலரை பார்த்தாவே கண்டிப்பா எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸி. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி 3 தக்காளி, நான் ஆப்பிள் தக்காளி எடுத்திருக்கேங்க. அது போக கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் அரை மூடி எடுத்து வச்சிருக்கேங்க. வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கடாயில ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. கடலை எண்ணெய் ஊத்திக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். எங்க அம்மா தக்காளி குருமா எப்படி செய்வாங்கன்னா, வெங்காயம் பூண்டு வதக்கிட்டு தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பு, வரமிளகாய் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூடவே தக்காளியும் சேர்த்து அரைச்சிட்டு பூண்டு வெங்காயம் வதக்கினதோட உள்ள ஊத்திட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைப்பாங்க. அவ்வளவுதான். அவ்வளவு அருமையா இருக்கும். இட்லி, தோசை, பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சம் வேற மாதிரி பண்றேங்க. நான் சொன்ன தக்காளி குருமா ரெசிபியும் ஏற்கனவே அப்லோட் பண்ணிருக்கேங்க. ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிருக்கேன். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நான் தக்காளியை கட் பண்ணிட்டு மிக்சியில போட்டுக்க போறேன். ரொம்ப நைஸா ஓட்டக்கூடாது. கொஞ்சம் அந்த பீசஸ் இல்லாம உருவம் தெரியாம இருக்கணும். அந்த மாதிரி ஓட்டி எடுத்துக்கலாம். நீங்க தக்காளி மிக்சியில போட வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா பொடி பொடியா வெட்டி வச்சுக்கோங்க. அப்படி வெட்டுறதா இருந்தா 4 தக்காளியை எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணுங்க. என் பையன் செய்யும் போது போட மறந்துட்டாங்க. போடாமையும் நல்லாதான் இருந்தது. ஆனா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்ப நீங்க அடுப்பு பாத்தீங்கன்னா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃபிளேம்ல வச்சா இது டக்குன்னு வத்திரும். நீங்க தக்காளி கட் பண்ணி சேர்த்திருந்தாலும் இதே மெத்தட் தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தக்காளி விழுதோட நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கிறேங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். ஏன்னா நம்ம பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே சேர்க்கல பாருங்க. அதனால 3/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த பொடியெல்லாம் பச்சை வாசம் போகணும். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நீங்க வதக்கி எடுக்கணும். ஹை ஃபிளேம்ல வச்சீங்கன்னா டக்குன்னு வத்திரும். பொடியெல்லாம் பச்சை வாசம் போகாது. அதனால மீடியம் ஃபிளேம், சிம் மாத்தி மாத்தி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள நம்ம தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்க. அதை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சாச்சு. கூட ஒரு 10 முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இதை மட்டும் நம்ம மிக்சியில கொஞ்சம் போட்டு நைஸா தண்ணி ஊத்தி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். முந்திரி இல்லைன்னா நீங்க பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப இந்த டைம்ல பாருங்க, இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பொடியெல்லாம் பச்சை வாசம் போயிருச்சான்னு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த தேங்காய் விழுத உள்ள சேர்க்கிறோம். தேங்காய் சேர்த்ததுமே பாருங்களேன் நல்லா கெட்டியா இருக்கு. அதனால இன்னொரு 2-3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. அப்ப நீங்க எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ, குருமாக்கு உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவு தான் நம்ம தண்ணி சேர்த்திருக்கோம். அதனால ஒரு கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இறக்கறதுக்கு முன்னாடி 2 சிட்டிகை அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். சர்க்கரை ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. நாட்டு தக்காளி சேர்த்திருந்தா கொஞ்சம் புளிப்பு இருக்கும். அதனால கண்டிப்பா அந்த டைம்ல நீங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இறக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிக்கலாம். அவ்வளவுதாங்க. ரொம்ப நல்லா கிரீமியா கிடைக்கும் தக்காளி குருமா. எனக்கு இந்த தக்காளி குருமா இட்லி தோசையை விட பூரிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப பிடிக்கும். சாதத்துக்கு அவ்வளவா மேட்ச் ஆகாதுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.